ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேபி சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது கர்நாடகா பக்கம் ஃபேமஸான அக்கி ரொட்டி தான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த அக்கி ரொட்டி செய்கிறதுக்கு நம்மளுக்கு அரிசி மாவே போதுமானது. இது வீட்டு மாவோ இல்லை கடை மாவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த அக்கி ரொட்டி ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அது எப்படி செய்யலான்னு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து அரிசி மாவு வந்து 1 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம கடை மாவு தாங்க யூஸ் பண்ணுறேன். நல்லா சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கிறேங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு துண்டு இஞ்சியும் நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து கொத்தமல்லி இலையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து நம்மளுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிறங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாவோட வந்து எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகட்டும். இப்போ தேங்காய் வந்து நான் பொடிசு பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது ஒரு 4, 5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருப்பேன். இப்போ அந்த தேங்காயும் இதோட சேர்த்துடலாம். இப்போ இந்த தேங்காவையும் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியாவே சேர்த்துக்கிறங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணுங்க. மாவு வந்து ஒரு சப்பாத்தி பதத்துக்கு நம்ம வந்து இந்த மாவை பிரட்டி எடுத்துக்கலாம். தண்ணி மட்டும் பார்த்து கணக்கா சேர்த்துக்கிறங்க. ஏன்டா மாவு வந்து தண்ணியா இருந்துடக்கூடாது. நல்லா கட்டியா சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் இருக்கணும். அதனால அது மட்டும் பார்த்து கொஞ்சம் நல்லா கட்டியாவே பிணைஞ்சு எடுத்துக்கிறங்க. இப்போ பாருங்க நான் எந்த அளவுக்கு பிணைஞ்சு எடுத்துக்கிறேன்ட்டு. இந்த மாதிரி தாங்க கரெக்டாக பிணைஞ்சு எடுத்துக்கணும். இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். அப்பதான் மாவு நல்லா ஊறி வருங்க. தண்ணி கூட கொஞ்சம் பத்தலன்னு கூட நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிச்சு நல்லா இந்த மாதிரி நம்ம பிணைஞ்சு இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு சைஸ்ல வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய பால் அளவுக்கு நான் வந்து இப்போ உருண்டை பிடிச்சிக்கிட்டேன். இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரொட்டி வந்து நம்ம தட்டுறதுக்கு வந்து ஒரு பட்டர் பேப்பரோ இல்லை வாழை இலையோ எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பட்டர் பேப்பர்லயோ, அந்த வாழை இலையோ வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கிறணும். ஏன்னா, அப்பதான் வந்து நம்ம ரொட்டி தட்டும்போது, அது ஒட்டாம இருக்கும். நம்ம தோசைக்கல்ல அது போடுறதுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, நான் பட்டர் பேப்பர்ல வந்து இப்ப ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம எடுத்து வச்சுக்கிற உருண்டைய எடுத்து, இப்ப நான் வந்து தட்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து இந்த ரொட்டி வந்து திக்கா இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் நல்லா மெல்லிசாவே நல்லா பரப்பி விட்டுக்கிறங்க. இந்த ரொட்டிய நல்லா ஈவனா எல்லா பக்கமுமே நல்லா மெல்லிசா இருக்கிற மாரி நல்லா பரப்பி விடுங்க. இப்ப நான் பாருங்க பரப்பி விடும்போது, என்னோட ஓரங்கள் எதுவுமே வெடிப்பு இல்லாம எவ்வளோ கரெக்ட்டா ரவுண்டா வருது. இதே மாரி தாங்க பரப்பி விடணும். இப்ப இந்த மாரி நம்ம பரத்தி எடுத்துக்கலாம். இப்ப நம்மளோட ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் அடுப்புல வந்து தோசைக்கல் வச்சிருக்கேங்க. தோசைக்கல் சூடாயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம எண்ணெயோ, இல்ல நெய்யோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு நெய் தாங்க யூஸ் பண்றேன். ஏன்டா, அப்பதான் அந்த அக்கி ரொட்டி கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லா வாசமாவும், டேஸ்ட்டாவும் இருக்குங்கிறதுக்காக, நான் வந்து நெய் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம பரப்பி வச்சுக்கிற அக்கி ரொட்டிய இந்த தோசைக்கல்ல போட்டுறலாம். போட்டுட்டு இப்போ மேல உள்ள பட்டர் பேப்பர எடுத்துடலாம். அப்ப பாருங்க ஈஸியா வந்துருச்சு. அடுப்ப வந்து லோ ஃப்ளேம்லயே வைங்க. இல்லாட்டி சீக்கிரமா நம்ம ரொட்டி கருகிரும். இப்ப நம்ம இன்னொரு பக்கமும் பிரட்டி போட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெயோ, நெய்யும் மறுபடியும் ஊத்திக்கிறலாங்க. ஊத்தி இது 2 பக்கமே நல்லா வேக வச்சு நம்ம இப்ப எடுத்துக்கலாம். இப்ப நம்மளோட ரொட்டி வந்து 2 பக்கமே நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம இத அடுப்புலருந்து எடுத்துறலாங்க. நம்மளோட அக்கி ரொட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாரி நம்மோட மத்த மாவையும் நம்ம ரெடி பண்ணி ரொட்டி செஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க நம்மோட அக்கி ரொட்டி. இது சாப்பிடுறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாவும், டேஸ்ட்டாவும் இருக்கும். நம்ம இட்லி, தோசை செய்ற மாரியே இதுவும் ஈஸியா டக்குன்னு நம்ம வீட்லயே செஞ்சிரலாங்க. பாருங்க நான் அப்ப எடுத்து மடிச்சு காட்டுறேன். இது பார்க்கறதுக்கு எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்னு. நம்ம அந்த அளவுக்கு நம்ம ரொட்டிய வந்து நம்ம தின்னா பரப்புனா தாங்க இந்த மாரி சாஃப்ட்டா வரும். நீங்களும் இந்த மாரி வீட்ல செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நான் அக்கி ரொட்டிக்கு நான் கார சட்னி எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு பிடிச்சமான சட்னிய கூட இது நம்ம செஞ்சு சாப்பிடலாங்க. உங்களுக்கு பிடிச்சமான சட்னியோட இன்னைக்கு இந்த நான் செஞ்சு காட்டின அக்கி ரொட்டிய செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் என் சேனல ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறா இருந்தா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா லைக் பட்டனே பிரஸ் பண்ணிக்கிறங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய்.